நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிஸ்டமேட்டிக்கா இவங்க லைஃபை அமைக்க முயற்சி பண்றது உங்களுக்கு எந்த வகையில பிடிக்கல? வீட்ல வந்து அம்மா சொன்னாங்க படி ஃப்ரீ கூட டைம் கூட கிடைக்காது. ஃப்ரீ டைமே இல்லை படிப்பு தவிர இல்லை. ஏன்னா விமன் ஆல்வேஸ் அந்த இப்போ இருக்கக்கூடிய பெண்கள் கொஞ்சம் சிஸ்டமைஸ்டாக இருக்க முயற்சி பண்ணுறாங்க. வீட்டில் பொருள் அடுக்கி வைக்கிறதுல தொடங்கி எடுத்த ஜாமானை எடுத்த இடத்துல வைக்கிறதுலேருந்து அவன் சாக்ஸ் அவனே போட்டுக்கணும், அவன் கொஞ்சம் இண்டிபெண்டாக இருக்கணும், அவன் கொஞ்சம் இண்டிபெண்டாக இருக்கணுங்கிற மாதிரி இவங்க ஒரு சிஸ்டமைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்கல்ல. அதில் எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல? இது ஆர்டராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு அப்படின்னு ஆண்களுக்கு சில நேரங்கள் அது பிடிக்காமல் இருக்கலாம். அப்படி உங்கள் வீட்டு பெண் செய்கிற அந்த சிஸ்டமேட்டிக் மெத்தடாலஜியில் எது உங்களுக்கு பிடிக்கல? சிஸ்டம்ன்றதே ஃபஸ்ட் தப்பு சார். சிஸ்டமே வச்சுக்கூடாது. அவங்க பாட்டுக்கு அவங்க இருக்கட்டும். அவங்கள எதுக்கு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வரணுன்றதே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் ஃபஸ்ட்டு. எல்லாம் அவங்கவுங்களுக்கு புக்ஸ் வேணுன்றது நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்க கரெக்டாக புக்ஸ் எடுத்து வச்சுக்கிறாங்க. ப்ரீவியஸ் டே நைட்டே எடுத்து வச்சுக்கணுன்றது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம். நைட்டு படிக்கிறாங்க 9:30 மணி 10 மணி வரைக்கும் படிக்க வைக்கிறோம். அந்த 10 மணிக்கு வந்து புக்ஸை முடிச்சுட்டு டேபிள் மேலேயே இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்க என்னென்ன டைம் டேபிள் பார்த்து எடுத்து வச்சுக்கிறாங்க. நைட்டோட நைட்டாக புக்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கணும், நைட்டோட நைட்டாக சாக்ஸ் எடுத்து வச்சுக்கணும், நைட்டோட நைட்டாக ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். இந்த எல்லாமே நைட்டோட நைட்டாக செய்யணும்னா அப்புறம் மார்னிங்னு ஒன்று வருது இல்லை, அது 6 o'clock எழுந்திருக்கணும். 7:10க்கு 7:30க்கு பஸ் வந்தாலும் 6 o'clock எழுந்து வச்சுட்டு அந்த ½ hour 45 minutes அகெயின் திருப்பி எல்லாத்தையும் ரீசெக் பண்ணுறது அன்னெசரி இதெல்லாம். சார் இப்போ 7 மணிக்கு பஸ் வருதுன்னா நாங்கள் 5 மணிக்கு எழுந்து சமையல் வேலை பார்த்து குழந்தைங்களுக்கு டிஃபன் கொடுத்து லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுத்து கூடவே இவங்களையும் கலப்பணமாக இருக்குது. இப்போ நாங்கள் நைட்டே எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா கிளம்புற எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, திரும்பி ஓடி போய் ரேக்லேருந்து எடுத்துணும், ஷூ சாக்ஸ் எடுத்துணும், இதே எடுத்துணும். இவங்க கூட கத்தும்போது எங்களுக்கும் பிபி இன்க்ரீஸ் ஆகும். அவங்க அப்பா எத்தனை மணிக்கு எழுந்து வருவார்? குழந்தை பஸ்ஸு கிளம்புறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முந்தி எழுந்து வருவார். பாய்மா சொல்லுவார், அவ்வளோதான் சொல்லுவார். பட் நாங்கள் அப்படி கிடையாது. நாங்கள் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும், குழந்தைங்களையும் ரெடி பண்ணணும். ஓகே, அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. டாட்டா காட்டுறவர்களை பேசக்கூடாதுங்கிறாங்க. அதான் மேட்ரு. கடைசியில் வந்து பாய்மா அப்படின்ட்டு ஹீரோ வேஷம் போடுறவர் காலையில் வந்து பல டென்ஷனுங்க. ஒரு பக்கம் கிச்சன் பார்க்கணும், ஒரு பக்கம் ரெடி பண்ணணும், உங்களுக்கானதை சமைச்சு கொடுக்கணும். அப்படிங்கிறப்ப ஒன்று மறந்து போயிடலாம், ஒன்று மிஸ் ஆகிடலாம். ஒன்று மறந்து போயிட்டா ஸ்கூலில் அந்த பிள்ளை தான் பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போகுது. ஸோ அவங்க கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கிறதுல என்ன தப்பு? சார் நம்ம 6 மணிக்கு குழந்தை போய் எழுப்பினா 5 நிமிஷம் கை காமிப்பா. ஆமாம், நம்ம திரும்பி போய் அந்த 5 நிமிஷத்துக்கு ஆனந்தம் தெரியுமா உலகத்தில்? அதை கொல்றதுக்கு உங்க மேல கொலைகேஸ் போடலாம். அந்த 5 நிமிஷம் அந்த சொன்ன பிறகு தூங்குறது இருக்குல்ல, கரெக்ட் தான் சார். நமக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு போய் எழுப்போம். 6 மணின்றது 6:15 ஆயிரும். அப்போ நமக்கு அந்த 15 நிமிஷம்ன்றது கிச்சனில் நம்ம ரெடி பண்ணினே குழந்தைங்களுக்கு அந்த பிரேக் கொடுக்காம சாதமும் கொடுத்து உடனே பால் கொடுக்கணுமா இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்த கையோட பால் இல்லாம இருக்கும்னு பாக்குறீங்க. ஒரு 1 hour பிஃபோர் எழுந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ½ hour முன்னாடி பால் கொடுத்துட்டு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கலாமா இருக்கும். 7 மணிக்கு வண்டி வந்து ஹார்ன் அடிக்கும் போது வாயில திணிச்சு ஷூவை போடு, ஐடி கார்டு எடுத்து மாட்டு, ஓடு ஓடு ஓடு. நம்மளும் கீழே இறங்கி போய் பஸ் அனுப்பி விட்டு நமக்கும் டென்ஷன், அவங்களுக்கும் டென்ஷன். ராத்திரி கம்பல்சரி பால் குடிக்கணும். அது ஒரு இதுவாயிருச்சு எங்கள் அம்மாவுக்கு. அதுதான் எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கு. ராத்திரியில் பால் குடிக்கிறது எனக்கு பிடிக்கல. ராத்திரி பால் குடிக்க சொல்றது நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயமாவே இருக்கட்டுமா, அந்த பிள்ளைக்கு அதுக்கான ஸ்பேஸ் இல்லைல்லம்மா. நீங்க 8 மணிலேருந்து நீங்க 8 to 9 அவளுக்கு ஃப்ரீங்கிறீங்க. 8 to 9 இப்போ டைம் டேபிள் கேட்கணுமா? அவள் பேசுகிற பேச்சுக்கு பிச்சு எரிஞ்சிடும் 5 நிமிஷத்துக்கு கொடுத்துறானு. இந்த 8 to 9 என்னமா நடக்கும்? இந்த 8 to 9 என்ன நடக்கும்? நான் 8 o'clock சாப்பிட்ருவேன். 8 o'clock சாப்பிட்டுட்டு நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கும் போது என் தம்பி கம்ப்யூட்டரில் விளையாடிட்டு இருப்பான். அப்பா உள்ளே கூட்டிகிட்டு போன உடனே எங்கள் பாட்டி கொஞ்ச நேரம் இந்த சூப்பர் சிங்கர் அதெல்லாம் பார்ப்பாங்க. கரெக்டாக ஷார்ப் 9 o'clock 9:10க்கு தூங்கிடணும். அதனால என்னால் எந்த என்ஜாய்மெண்ட்டும் பண்ண முடியல. அதுவும் 2 hours தான் என்னை விளையாட விடுறாங்க. அதுவும் ஒரே ஒரு நாள் சண்டே. சண்டே ஒரு நாள் 2 மணி நேரம் மட்டும்தான்? ஆமாம், சண்டே ஒரே நாள் 2 மணி நேரம் விளையாடணும். பால் குடிக்கணும்னா எனக்கு வேணான்னு சொன்னாலும் எங்கள் பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்பா உள்ளே இருப்பார். நான் குடிக்கலன்னா அம்மா சொல்லுவாங்க, அப்பாவை கூப்பிடுவேன் நீ குடிக்கலனா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பாவுக்கு பயந்துக்கிட்டே நான் குடிக்கணும். இல்லைன்னா அப்பா பேட் மூடில் இருந்தால் கூட அப்பா என்னை கொஞ்சம் திட்டுவார். இப்படி காமன் மூடில் இருந்தால் கூட பால் குடிக்கலன்னா எனக்கு திட்டுவார். டெய்லியும் பால் குடிக்கிறதுனால எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல பால் குடிக்கிறது. எனக்கு பாலே பிடிக்கல. காஃபி கொடுத்தாலும் பரவாயில்ல, டெய்லியும் பால் கொடுக்குறாங்க. அதான் நீங்கள் சொல்லிடுங்க இந்த ஷோவில், இந்த பிள்ளைக்கு பால் கட்டாயம் குடிச்சு தான் ஆகணுமா, இல்லை அவளுக்கு வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் உண்டு? அப்படி இல்லை சார். அவளுக்கு ஹெல்த் ட்ரிங்க் ஏதாவது கொடுத்தா ஒத்துக்க மாட்டுது. அவளுக்கு ஹெல்த் ட்ரிங்க் ஏதாவது மிக்ஸ் பண்ணி கொடுத்தா பால் அவளுக்கு ஒத்துக்க மாட்டுது. பட் அவளுக்கு அது ரொம்ப பிடிக்குது. ஹெல்த் ட்ரிங்க் அது வேணும், இது வேணும், சாக்லேட் ஃப்ளேவர் வேணும்னு கேட்குறேன். வெறும் பாலாக குடிச்சிக்கிட்டோம், ஹெல்த் ட்ரிங்க் குடிச்சா அவளுக்கு ஸ்டமக் அப்செட் அந்த மாதிரி ஆறுது. காஃபி குடிக்கிறது இந்த வயசுக்கு தேவையில்லை இல்லைங்களா? இல்லைம்மா, எல்லாமே நம்மளா தான் முடிவு பண்ணுறோம். காஃபி குடிக்கிறது இந்த வயசில் தேவையில்லை, சரி இருக்கட்டும். அப்போ இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுது இந்த பிள்ளை. நைட்டு எனக்கு பால் வேணாம் அப்படிங்க.
எவ்வளோ நெருக்கடிக்கு நடுவில் இந்த புள்ள முடியாதுங்களா அவங்க அப்பா பேச நினைக்கிறப்ப மைக்கு கொடுக்காம அவள் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கா. அந்த அளவு அவள் ஸ்டபனாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தில் அந்த பாலை குடித்தே ஆக வேண்டும் என்று நீங்கள் அவளை நெருக்குவதற்கு என்ன காரணம்? சார் வெஜிடபிள்ஸ் எதுவுமே சாப்பிட மாட்டேன் சார். எல்லாமே பழமும் எதுவும் சாப்பிட்றதில்ல. சரி அட்லீஸ்ட் கொஞ்சம் கேட்டு பாருங்க, சாக்லேட்ல நட்ஸ் வந்தா கூட சாப்பிட மாட்டா. பிளெயின் சாக்லேட் தான் இதெல்லாம் விட்டுருவான். ரைட், எல்லாருமே அப்புறம் டாக்டர் ஆவீங்க. இல்லைங்க சார், எதுவுமே சாப்பிடலன்னா பால் முடியவே முடியாதுங்க. அந்த பிள்ளை நைட்டு பால் வேண்டாம். அநேகமாக அது இதுக்கு தான் அந்த ஷோக்கே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா யாருமே பேசக்கூடாது, மைக்கு வாங்கிடுச்சு. இவங்ககிட்ட பேசினா பஞ்சாயத்துக்கு ஏதாவது தீர்ப்பு வச்சால் வைப்பான்ட்டு. சரி நைட்டு குடிக்கிறதுக்கு பதிலாக சாயந்தரமே கொடுத்துறேன் சார் பால். அவ்வளோதான். எனக்கு பால் வேண்டான்னு நான் சொல்கிறேன். பாலே வேண்டாம் எனக்கு. மத்தியானம் கொடுக்கறது ராத்திரி கொடுக்கறது எதுவுமே இல்லைம்மா. அது பால் வேணாங்கிறேன், அவ்வளோதான். வேற ஆர்டர் பண்ண முயற்சி பண்றதுல ஆர்டராக கொண்டு வர உங்க மனைவி செய்யக்கூடிய அந்த நடவடிக்கைகளை எதுவெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல? வாட் த சிஸ்டம் யூ லைக் டு பிரேக், யூ வாண்ட் டு பிரேக்? என்னப்பா பிள்ளைங்களே கையில் எடுக்குதுங்க, அப்பாக்கெல்லாம் கொஞ்சம் பயந்த சுபாவமோ? அது வந்து நான் ஸ்கூல்லேருந்து 4:30 வந்துடுவேன் வீட்டுக்கு. வந்தோடனே நான் வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு டிவி பார்ப்பேன். அதுக்கப்புறம் டிவி பார்த்தோன்னே சரி திருப்பி படிக்க ஆரம்பிச்சிடுறேன். சரி படித்து ஒரு 7 அந்த மாதிரி 6 அது மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்ச நாள் டிவி பார்ப்பேன். அப்புறம் என்ன படிக்கும் போது என்னென்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கீழே விளையாடுவாங்க. அவங்க கூப்பிட்றாங்க வரியான்னு. நான் சொல்ல இல்லை எங்கள் அம்மா விட மாட்டாங்கன்னு. ஸோ நான் படிச்சுட்டு இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க, நைட்டு 8 o'clock நல்லா என்னோட இது முடிச்சிடும். அவங்க விளையாடுற நேரத்தில் ஒன்றே விளையாட பண்ணும். அதான் ஒன்று சிக்கல். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நாங்கள் எதிர்பார்க்கல இது இந்த அளவுக்கு இருக்கும்னு. பிள்ளைங்க எல்லாரையும் டைம் டேபிள் போட்டே குடும்பம் வளர்த்துக்கிட்டு இருக்குங்கிறது ரொம்ப. ஏன்னா எல்லாமே அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் விட்டுருவாங்க அப்படின்னு நம்ம இந்தியாவுக்கே சுதந்திரம் கொடுத்துட்டு மாதிரி இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ புரியலை. இந்த டைம்ங்கிறத நீங்கள் மேனேஜ் பண்ணுங்க. ரொம்ப ஹானஸ்டாக ஒரு விஷயம் நம்ம பேசுவோம். இவ்வளோ பேசுகிறீங்களே, உங்களால் டயத்தை கீப் பண்ண முடியுதா? யோசிச்சு பாருங்கள். நீங்களே எவ்வளோ டைம் டேபிள் போட்டு வச்சுருக்கீங்க, காலைல 7 to 7:30 இதை செஞ்சிடணும். ஆனால் உங்களாலே இதை ஃபாலோ பண்ண முடியல. இந்த டைமு இந்த இப்படி வளர்க்கணும் அப்படிங்கலாம் உங்களோட இருந்துக்கட்டுமே. ஏன் அதை இந்த பிள்ளைங்க மேலே போட்டு இந்த திணிக்கிறீங்க? தேர் ரியலி அப்சைடுங்க. நீங்கள் நினைக்கிறீங்க இந்த குழந்தை டேலண்டடாக வளரணும், உங்களுக்கு அகேன்ஸ்டாக வளருவான். பிகாஸ் அந்த பிள்ளைங்களுக்கான எக்ஸ்போஷர் அந்த படிப்புங்கிறது வேற. அவங்க ஷீ இஸ் வெரி ஸ்டபன். எனக்கு பிடிக்காத பாலை நான் கேட்காதப்ப நீ குடின்னு சொல்கிற, இதுக்கு பின்னால் உடைய அதிகாரம் தான் இருக்குங்கிறத அந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கு கரெக்டாக அதை டிஃபைன் பண்ண தெரிஞ்சுன்னா கிளியராக சொல்லிடும். ஷீ இஸ் அன் ஆட்டோக்ராட், ஷீ இஸ் கிவிங் மீ மில்க் வென் எவர் ஷீ நீட்ஸ் அப்படிங்கிறது. அவங்களுக்கு எப்போ பால் நான் குடிக்கணும்னு தோணுதோ அப்போ குடிக்கிற ஒரு ஆளாக என்ன வச்சிருக்கிறாங்க, அது எனக்கு பிடிக்கலங்கிற அவ்வளோ எக்ஸ்போஷர் இருக்குது பசங்களுக்கு இன்னைக்கு. நீங்கள் சொல்கிற இந்த டைம் டேபிள் உங்கள் பசங்களை எப்படி வழி நடத்தும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியலை. இந்த டைம் டேபிள் உங்களுக்கு அகைன்ஸ்டாக தான் போகுமோன்னு தோணுது. அடுத்ததுக்கு வருவோம். இன்னைக்கு இவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக வளர்க்கணுங்கிற ஐடியா உங்களுக்கு எங்கேருந்து வருது? ஏன்னா இதுக்கு முன்னால் இல்லை. ரைட்டா? நீங்களாம் இப்போ கம்பெனி சிஇஓவா எப்போ மாறினீங்க? சார் சொந்தக்காரங்களாம் கூடுறப்ப என் பிள்ளை இந்த ரேங்க் எடுக்கிறான், என் பிள்ளை இந்த கிளாஸ் போகிறான், அது போகிறான்னு பேசிக்கிறாங்க சார். என் பிள்ளை மட்டும் லாஸ்ட்டில் படிக்கிறான், நான் போய் சொல்ல முடியுமா அவங்க கிட்ட போய்? ஸோ இன்னைக்கு ஒரு காம்படிட்டிவ் மார்க்கெட்டில் என் பிள்ளை மேலே இருக்குன்னு. ஆமாங்க சார். வேற என்ன ரீசன்? ஒரு விதத்தில் வந்துட்டு அந்த குழந்தைங்க மேலே தான் வந்துட்டு சில சமயத்தில் பேரண்ட்ஸ் வந்துட்டு அவங்களுடைய ஈகோஸை காட்ட முடியும். ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா இன்னவே ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் உமன், ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வேலை செய்கிறவங்க வந்துட்டு ஒரு விதத்தில் நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோன்னு மனசுக்குள்ளே நினைக்கிறது வந்து அந்த குழந்தைங்க மேலே தன்னுடைய ஆசையை திணிக்கும் போது தான் அவங்க வந்துட்டு மேபி அது சப்கான்ஷியஸாக அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சக்ஸஸ் உணர்றாங்க. அதனால் வந்துட்டு அவங்க அதை திணிக்கிறாங்களா இருக்கும் அவங்களுடைய. நீங்கள் இதோடைய இன்னொரு டைனமிக்ஸை சொன்னதுனாலே கேட்குறேன். இந்த எண்ணிக்கை இந்த சிஸ்டத்துக்கு கீழே பிள்ளைங்க இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்கள ஓவராலாக பார்க்குறப்போ படித்து வேலை செய்கிற பெண்கள்ட்ட இது கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு. இதுக்கு என்ன ரீசன்? ஏதோ ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இதுக்கு இருக்கும் தானே? வாய் படித்து வேலை செய்கிற ஒரு சோஷியல் இதுக்குள்ளே இருக்கிற எக்ஸ்போஷரில் இருக்கிறவங்க தான் கொஞ்சம் இந்த சிஸ்டமை ஃபாலோ பண்ணணும்னு பிள்ளைங்க நினைக்கிறாங்க. ஒய் திஸ் இஸ் ஹேப்பனிங்? ஏன்னா வந்துட்டு ஒன்று டைம். ஓகே. ஏன்னா அம்மா அப்பா 2 பேரும் வேலை செய்யும்போது வந்துட்டு அவங்களுக்கு வீட்டில் கிடைக்கக்கூடிய டைம் வந்துட்டு ரொம்ப குறைச்சல். சூப்பர். ஸோ ஒரு நாளைக்கு 30 hours இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க தான் நிறைய பேர். அப்படி இருக்கும்போது அந்த இருக்கிற கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு நம்ம வந்துட்டு அதை சந்தோஷமாக ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறதா ஜென்வினாக எல்லா பேரண்ட்ஸோடைய ஆசையும். அந்த டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ், ஒர்க் ப்ரெஷர், அதுக்கு மேலே வந்துட்டு நம்மளுடைய குழந்தைய வந்துட்டு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நாளைக்கு கொண்டு வரணுங்கிற பேரண்ட் ஈகோ. ஒரு பக்கம் பார்க்குறப்போ இட்ஸ் பியூட்டிஃபுல் ஆன்சர். பிகாஸ் இதான் ரியாலிட்டி. ஏன்னா இன்னைக்கு யாருக்கு நேரம் கம்மியாக இருக்குது. நம்ம அம்மா அப்படி இருந்தாங்கன்னா அம்மா வீட்டிலே ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருந்தாங்க, செய்ய முடிஞ்சிச்சு. இன்றைக்கி நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கூட 2 பேர் சம்பாதிக்க வேண்டியிருக்கு, ஓட வேண்டியிருக்கு. அப்போ அதனால் ஒரு சிஸ்டம் இருந்ததுன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்படிங்கிறதெல்லாம் சரி, பிள்ளையை ஜெயிக்க வைக்கணும். ஆனால் அதுக்காக ஒரு பிள்ளையை கேஜுக்குள்ளே தள்ளுறது நியாயமா? அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பட் இதுதான் அந்த பேக்ரவுண்ட் ப்ரெஷர்னால தான் வந்துட்டு இந்த மாதிரி பொதுவாக ரியாக்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த சிஸ்டமேட்டிக்காக ஒரு குழந்தைய நகர்த்துறது சரியா தவறா?
அது தேவை இருக்குங்கிறது வேற. இட் இஸ் அ ப்ரெஷர் தட் யூ ஆர் ஃபோர்ஸ்ட் டு டூ தட்னு தெரியுது. ஆனா அது சரியா தவறா? to a certain extent வந்து அதுதான் பிரச்சனை. இது சப்ஜெக்டிவ் டேர்ம். ஆமா. ஓகே. தவறு திணிக்கிறது வந்து தவறு. பட் டு a certain extent no optionங்கறீங்களா? To a certain extent வந்துட்டு no option. ஏன்னா we are under pressure as a society. அது வந்து is a reality and a fact. Super.